z of find z of 1 by n plus 1 கொடுத்துட்டாங்க. இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் n plus 1 கொடுத்துட்டாங்க. equal to question. நம்ம ஆல்ரெடி தெரியும் z of 1 by n ஓட ஃபார்முலா தெரியும். இப்பதான் ஃபார்முலா டெரைவ் பண்ணி பாருங்க. log of z divided by z minus 1. இதுதான் நம்மளுடைய ஜெனரல் டேர்ம் ஃபார்முலா. அப்போ இங்கே என்ன ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸு? இங்கே ஒன்று ஆட் ஆகிடுது, இங்கே அந்த ஒன்று இல்லை. சரி, அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே எடுக்கும்போது நம்ம என்ன எடுத்த சம்மேஷனை 1 by n இஜெட் n ஈக்குவல் 0 போட்டால் டஸ் நாட் எக்ஸிட், அதனால் n இஸ் நாட் ஈக்குவல் 0 நம்ம அப்ளை பண்ணணும். பட் இங்கே என்னாச்சு? n + 1. அப்போ n ஈக்குவல் 0 போட்டாலும் இந்த வேல்யூ எக்ஸிட் ஆகுது. அப்போ நான் வெரி குட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா அந்த சம்மேஷன் வந்து n ஈக்குவல் டு 1 0 to infinity எடுக்கிறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல என்ன ஆகுது? n + 1 வந்ததுனால என்னோட வேல்யூ என்னென்ன ஆகுது? 0 to infinity. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ப்ரீவியஸுக்கு இதுக்கு உள்ள அடிஷனல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 0லேருந்து எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த கேஸ்க்கு என்னாச்சு? n இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது ஒரு அடிஷனல் பாயிண்ட். சரி, நம்மளோட ரிசல்ட் என்ன? x பவர் n. x ஆஃப் என்னோட வேல்யூ என்ன? 1 by n plus 1 இன்டு z பவர் மைனஸ் n. இதுதான் நம்மளுடைய z டிரான்ஸ்ஃபார்மோட நார்மல் ஃபார்முலா அப்ளை பண்ணி கொண்டு வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? எகெயின் ஒவ்வொரு டைமும் நம்ம அப்ளை பண்ணி கொண்டு வருவோம். அப்போ என்னாச்சு? n ஈக்குவல் டு 0 to infinity 1 by n plus 1 into 1 by z பவர் n. இப்போ n வேரியஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. அதை நம்மளோட ரிசல்ட் வரப்போகுது. என்னாச்சு? n வந்து 0 அப்ளை பண்ணுங்க. 0 அப்ளை பண்ணால் 1, இங்கேயும் 0 அப்ளை பண்ணால் 1. அப்போ என்னாச்சு? 1 ப்ளஸ் அடுத்து n கூட என்ன அப்ளை பண்ண போகிறீங்க? 1 அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ 1 அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 1 by 2 into 1 by z ப்ளஸ் n ஈக்குவல் டு 2 அப்ளை பண்ணால் 3 ஆயிடுது. அப்போ 1 by 3 into 1 by z ஸ்கொயர் வருது. ஓஹோ, அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஐடியா பண்ணிக்கிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 வருது, பட் இங்கே பவர் 1 வருது. இங்கே 3 வருது, ஏன்னா பவர் என்ன வருது? 2 வருது. ஓகேங்களா? அப்போ நம்ம லாக்ரம் ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணணும். அதை யோசிச்சுங்க என்ன ஃபார்முலா பண்ணணும். 3 பண்ணிங்கன்னா 1 by 4 into 1 by z cube வரும் ப்ளஸ் ரன்னிங் ப்ராசஸ். தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்மளுடைய ஃபார்முலா என்ன? நம்மளுடைய நார்மல் பேசிக் ஃபார்முலா வந்து லாக்ரிதம் ஃபார்முலா மைனஸ் லாக் ஆஃப் 1 minus x ஈக்குவல் டு x ப்ளஸ் x ஸ்கொயர்ட் பை 2 ப்ளஸ் x கியூப் பை 3 ப்ளஸ் டாட் டாட் டாட். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அப்போ இங்கே எக்ஸுங்கிறது வந்து என்ன எடுக்கலாம்? 1 by z எடுத்துக்கலாங்க. பட் என்ன ஆச்சுன்னா இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்கிற இடத்துல இங்கே என்ன கிடைக்குது? பவர் 1 தான் வருது. அப்போ என்ன மிஸ் ஆகுது? ஒரு டேம் மிஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இங்கே வெறும் 1 தான் வருது. இந்த 2 இருக்கிற கேஸ் வந்து எக்ஸ் வருது. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல வந்து மல்டிப்ளை அண்டு டிவைடட் பை இஜெட். மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை இஜெட். எந்த டைமுக்கு? இந்த ஓவரால் டைமுக்கு. இந்த ஓவரால் டைமுக்கு மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை இஜெட் போடுறாங்க. அந்த டிவைட் பண்ணுற இஜெட் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே கொண்டு வராங்க. மல்டிப்ளை ஆஃப் இஜெட் வந்து வெளியே வச்சுக்கிறாங்க. அப்போ இஜெட் வெளியே இருக்குது. இந்த 1 by z இருக்குதா? இந்த 1 by z வந்து இன்சைடு கொண்டு வருது. அப்போ என்னாச்சு சொல்லுங்க? 1 by z இன்சைடு மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 1 by z இந்த டைமுக்கு இந்த டைமுக்கு பண்ணுறேன், இந்த டைமுக்கு மல்டிப்ளை பண்ணுறேன். சொல்லுங்க. 1 by z 1 by 2 into 1 by z whole square plus 1 by 3 into 1 by z whole cube plus 1 by 4 into 1 by z the whole power 4 plus dot dot. கரெக்டாமா? சார். இப்போ நம்ம ஃபார்முலாக்கு வந்து சமத்து பாருங்க. z இன்ட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணிட்டா எக்ஸ் ஈக்குவல் டு 1 by z ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணலாம். டேரெக்டாக இந்த இடத்துல பண்ணலாம். அப்போ என்னாச்சுமா? மைனஸ் லாக் ஆஃப் 1 மைனஸ் 1 by z. சரியாம்மா? அப்போ இதை சிம்பிளி பண்ணால் நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி நான் சிம்பிளி பண்ணி காட்டிட்டேன். இதை சிம்பிளி பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இஜெட் இன்ட்டு லாக் ஆஃப் இது எல்சிஎம் எடுத்து இஜெட் மைனஸ் 1 வரும். இந்த மைனஸ் மேலே போனால் ரெசிப்ரோக்குலாம் மாறும். அப்போ என்னாச்சு? இஜெட் டிவைடட் பை இஜெட் மைனஸ். சரிங்களாம்மா? அப்போ இதனோட எதனோட ஃபார்முலா? இஜெட் ஆஃப் 1 by n plus 1ஓட ஃபார்முலா. இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ரீவியஸ் ஃபார்முலாவுக்கும் இந்த ஃபார்முலாக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா 1 இல்லை. சரிங்களா? இந்த இடத்துல ப்ளஸ் 1ங்கிறது இல்லை. அதனால் இங்கே என்ன கிடைக்குது? இஜெட் பவர் 0ன்னு வருது. ப்ளஸ் 1ங்கிறது இல்லை, அந்த இடத்துல இஜெட் பவர் 0 வருது. அப்போ இன்னொன்று என்னாச்சு? இங்கே 1 இருக்குது. அப்போ 1 இருக்குதுனால இங்கே என்ன ஆச்சு? இஜெட்
ஸ்கொயர்னு ஆயிடுச்சு கரெக்டாமா? இஜெட் பவர் ஒன்றுன்னு ஆயிடுச்சு. 0 + 1 வந்து 1ன்னு ஆயிடுச்சு. சப்போஸ் அடுத்து என்ன கிடைக்கும்? இஜெட் ஆஃப் 1/n+2ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. மேபி இங்கே இஜெட் ஸ்கொயர் வரலாம். மேபி அடிஷனலாக என்ன டேம் வரும் என்ன டேம் வராதுங்கிறது கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? இஜெட் ப்ளஸ் ஒன்னுக்கு அடுத்தது என்ன n+2 இருக்காது. அடுத்து இதே மாதிரி ஐடியாவில் 1 டிவைடட் பை என்ன கிடைக்கும்னா n-1 வரும். இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? அப்போ மேபி இது வந்து 1/z கான்செப்ட் வரலாம். சரிங்களா? 1/z கான்செப்ட். பட் இங்கே என்ன வந்து எந்த வேல்யூன்னு எடுப்பீங்க? n வந்து 1 வந்தாலும் ப்ளஸ் நாட் எக்ஸிட்டு, 0 போச்சுன்னா -1 ஆயிடும். சரிங்களா? 0 போச்சுன்னா -1 ஆயிடும். அப்போ n = 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 1 அண்ட் 0. சரிங்களா? அப்போ மீனிங் என்ன? n இஸ் நாட் ஈக்குவல் டு 0, 1. இந்த ரெண்டு வேல்யூ எடுக்காம இந்த சம்மேஷன் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க? 2 to infinity ஸ்டார்ட் பண்ண போறீங்க. சரியாம்மா? அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இந்த ஐடியா வச்சு நான் ஒரு ஐடியா கொடுத்துக்கிறேன். இந்த ஐடியா வச்சு நீங்கள் டெரைவ் பண்ணி பாருங்க. அது நமக்கு ஒரு நியூ ஃபார்முலாவை கிடைக்கும். சரியாம்மா? ஓகே சார். ஓகே.